உங்கள் புரோக்கர் ஆப்பில் உங்கள் ஃபண்ட் ரிட்டர்ன்ஸ் 15% காட்டுது. ஆனால் உங்களுக்கு அந்த 15% ஆக்சுவலாக கையில் கிடைக்குதா? நிறைய பேருக்கு அவங்களோட ஆக்சுவல் ரிட்டர்ன்ஸ் அவங்களோட மியூச்சுவல் ஃபண்ட் ரிட்டர்ன்ஸ்க்குன்னா கம்மியாக தான் கிடைக்குது. மார்க்கெட் ஸ்பாட்டுக்கு மேலே க்ரோ ஆயினே இருக்கும், ஆனால் உங்களோட வெல்த் அதே அளவுக்கு க்ரோ ஆகுதா? 2020 கோவிட் மார்க்கெட் கிராஷ். நிறைய இன்வெஸ்டர்ஸ் அவங்களோட மியூச்சுவல் ஃபண்ட்ஸை செல் பண்ணுமாச்சு. சில பேர் பயத்தினாலேயும், இன்னும் சில பேர் வேறு வழி இல்லாமல். ஹாஸ்பிட்டல் பில்ஸ், கேஷ் ஷார்ட்டேஜ், சேலரி அன்சர்டனிட்டி, எமர்ஜென்சி ஃபண்டும் இல்லை, இன்சூரன்ஸஸும் இல்லை. ஸோ அவங்களுக்கு ஒரே ஆப்ஷன் இருந்தது அவங்களோட லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை செல் பண்ணுறது. இது ஒரு மிஸ்டேக். அதை விட இன்னொரு மிஸ்டேக்கும் நடந்துச்சு. சில இன்வெஸ்டர்ஸ் கிட்ட ஹெல்த் இன்சூரன்ஸஸும் இருந்துச்சு, எமர்ஜென்சி ஃபண்டும் இருந்துச்சு. ஆனால் அவங்களோட புரோக்கர் ஆப்பில் அவங்களோட போர்ட்ஃபோலியோ ரெட்டாக ஃபுல் மைனஸில் பார்க்கும்போது பேனிக் ஆகிட்டாங்க. ஃபெப் 2020 50 lakh இருந்த போர்ட்ஃபோலியோ மார்ச் எண்டில் 31 lakhs. ஸோ 30 daysல 19 lakhs லாஸ். வணக்கம், நான் ரக்ஷா. நீங்கள் பார்த்துனுக்குது ஃபினான்ஸ் வித் ரக்ஷா. இன்னைக்கு வெல்த் பில்டிங் ஜர்னியோட இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் ஸ்டே ரேஷ்னல் பற்றி தான் பார்க்க போகிறோம். புரோக்கர் ஆப்பில் நிறைய பேர் இந்த ரெட் கலரை பார்த்து பயந்து லோ ப்ரைஸில் செல் பண்ணி வெளியே வந்துடுறாங்க. நான் லோ ப்ரைஸில் செல் பண்ணாதீங்கன்னு சொல்ல, ஆனால் ஏன் உங்களோட ஸ்டாக் இல்லை ஃபண்ட் லோ ப்ரைஸ் ஆச்சு புரிஞ்சிக்கோங்க. இங்கே தான் ஒரு பெரிய ட்ரூத்தை மறந்துடுறோம். இது வெறும் நோஷனல் லாஸ், அதாவது பேப்பரில் மட்டும் இந்த லாஸ் இருக்கும். நீங்கள் அந்த செல் பட்டன் அமுக்கிற வரைக்கும் இந்த லாஸ் உண்மையான லாஸ் இல்லை. ஆனால் கொஞ்சம் பேர் இந்த பயத்தினால இந்த பேப்பர் லாஸை ஆக்சுவல் லாஸாக மாற்றினாங்க. அண்ட் தெரியுமா இதில் ஐரணி என்னன்னு? மார்க்கெட்ஸ் ரிகவர் ஆகும்போது மார்க்கெட்டோட க்ரோத் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி அதே இன்வெஸ்டர்ஸ் மறுபடியும் ரீஎன்டர் ஆகுறாங்க. ஹையில் பை பண்ணுறாங்க, லோவில் செல், ஹையில் பை. இந்த அவசர முடிவுகள்னால ஸ்டாக் மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆனாலும் இன்வெஸ்டர்ஸோட வெல்த் இன்க்ரீஸ் ஆகலை. இதுக்கு ஒரு ரியல் டேட்டா ப்ரூஃப் இருக்குது. ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு மேசிவ் 20 years ரிசர்ச் பண்ணாங்க. அதோட ரிசல்ட் என்ன தெரியுமா? அந்த 20 yearsல எக்விட்டி ஃபண்ட்ஸ் ஆவரேஜாக 19.1% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஆனால் அதே ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ண ஆவரேஜ் இன்வெஸ்டருக்கு ஆக்சுவலாக வந்த ரிட்டர்ன் வெறும் 13.8%. ஆல்மோஸ்ட் 5.3% கேப். இது வெறும் நம்பர்ஸ் இல்லை, மேத்யூ பார்க்கலாம். நீங்கள் ஃபண்ட் ஸ்டார்டிங்கில் 10 lakhs 20 yearsக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா அந்த ஃபண்டோட ரிட்டர்ன் பிரகாரம் உங்கள் போர்ட்ஃபோலியோ வேல்யூ 3.2 crores இருக்கணும். ஆனால் இந்த பிஹேவியரல் கேப்னால ஆவரேஜாக இன்வெஸ்டர்ஸ் கிட்ட வெறும் 1.3 crores தான் வந்திருக்கும். இந்த 1.9 crores வெல்த் மிஸ்ஸிங். இந்த கேப் அது உங்கள் கையிலேருந்து திருடினது ஸ்டாக் மார்க்கெட் கிடையாது, உங்களோட எமோஷன்ஸ். ஒரு சின்ன கம்பேரிசன் பார்க்கலாம். 2020 2 பேர், அனிதா, தீபா, 10,000 மந்த்லி எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணாங்க. அனிதா மார்க்கெட் கிராஷ் ஆகும்போதும் அவங்களோட எஸ்ஐபியை ரிலீஜியஸாக கண்டினியூ பண்ணாங்க. ஆனால் தீபா இந்த 38% மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது பயந்து அவங்களோட எஸ்ஐபியை பாஸ் பண்ணிட்டாங்க. 2 பேரும் ஒரே ஃபண்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. மார்க்கெட்ஸ் ரிகவர் 21 months ஆகிட்டப்புறமா ஆயிருக்கு கம்ப்ளீட்டாக. அப்போ அனிதா அவங்களோட போர்ட்ஃபோலியோவில் 2.95 lakhs இருக்கும். ஆனால் தீபா அவங்களோட போர்ட்ஃபோலியோவில் 2.3 lakhs தான் இருக்கும். டிஃப்ரென்ஸ் ஆல்மோஸ்ட் 65,000. தீபா அவங்களோட போர்ட்ஃபோலியோவில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணாத கேஷும் இன்க்ளூட் ஆயிருக்கு. இன்வெஸ்டிங் வேர்ல்டில் லெஜெண்ட் சார்லி மங்கரோட ஃபேமஸ் கோட் இருக்கு. It's remarkable how much long-term advantage people like us have gotten by trying to be consistently not stupid instead of trying to be very intelligent. இதை நான் சிம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் வெல்த்தை பில்ட் பண்ணுறதுக்கு ஜீனியஸாக இருக்கணும்னு இல்லை, ஆனால் எமோஷனல் மிஸ்டேக்ஸ் பண்ணாமல் இருந்தாலே அதே போதும். இதை அச்சீவ் பண்ணுறதுக்கு 5 மைண்ட் செட் அண்ட் பிஹேவியரல் சேஞ்சஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட், ஸ்டாப் செக்கிங் டெய்லி. நீங்கள் உங்கள் வீடோட வேல்யூ டெய்லி செக் பண்ணுறீங்களா? இல்லை.
இதே லாஜிக் உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போர்ட்ஃபோலியோக்கும் அப்ளை ஆகுது. நான் உங்களுக்கு பை அண்ட் ஃபொகெட்னு சொல்ல வரல. ஆனால் குவார்ட்டர்லி இல்லை ஹாஃப் இயர்லி ஒன்ஸ் ரிவ்யூ பண்ணாலே போதும். செகண்ட், ஆட்டோமேட் எவ்ரி திங். ஜீரோதால் உங்களோட எஸ்ஐபியை ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ மார்க்கெட்ஸ் மேலே போனாலும் இல்லை கீழே விழுந்தாலும் உங்களோட எஸ்ஐபி ஸ்டாப் ஆகாது. ஸோ உங்களோட பெர்மிஷனும் கேட்காது. தேர்ட், உங்களோட எஸ்ஐபியை இஎம்ஐயாக ட்ரீட் பண்ணுங்க. நீங்கள் ஒரு மாதம் இஎம்ஐயை ஸ்கிப் பண்ணால் பேங்க்காரை விட்றானா? இல்லை. அதே மாதிரி உங்கள் ஃப்யூச்சரை செக்யூர் பண்ணுறதுக்கு உங்களோட இஎம்ஐயை நீங்கள் ஸ்டாப் பண்ணக்கூடாது, மார்க்கெட்ஸ் கீழே விழுந்தாலும். நம்பர் 4, இன்ஃபர்மேஷன் டயட். இப்போ மார்க்கெட்ஸ் கிராஷ் ஆகும்போது உங்களுக்கு பயம் வந்தால் அப்போது ஃபினான்ஸ் ரிலேட்டட் டிப்ஸ் கொடுக்குற யூடியூப் சேனல், என் சேனல்லையும் சேர்த்து தான் சொல்கிறேன், அப்புறமா வாட்ஸ்அப், அப்புறமா நியூஸ் சேனல்ஸ் எல்லாமே மியூட் பண்ணிடுங்க. ஃபினான்ஷியல் ஃபாஸ்டிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்பர் 5, டைவர்சிஃபிகேஷன் அண்ட் இன்சூரன்சஸ். இது ஒரு சேஃப்டி நெட் உங்களுக்கு. இப்போ மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது உங்கள் கையில் எமர்ஜென்சி ஃபண்டும் அப்புறமா ஹெல்த் இன்சூரன்சஸ் இருந்தால் அப்போ உங்களோட லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நீங்கள் தொட மாட்டீங்க. இன்வெஸ்டிங்கில் 20% தான் மேத், 80% உங்களோட மைண்ட் செட். அந்த ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்ட் ரிப்போர்ட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுங்க. Until then, be smart with your money. வணக்கம்.